அவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த எங்கள் அண்ணனை கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து மதுக்கடைகளை மூட எழுதுற இப்போ மினிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க. இதே நீங்கள் மதுவுக்கு எதிராக போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டட்டா? இதே ஐயா ஸ்டாலின், எங்கள் ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மார்க்கை மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டா? இப்போ நாங்கள் அதை காட்டினா ஏன் வாய மூடுறீங்க? நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்யுங்கிறோம். கல்லுக்கடையை திறக்க வலிக்குது, உனக்கு கள்ளச்சாராயத்தை எப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்க நீ? ஏன் கல்லுக்கடையை திறக்க மாட்டேன்? கல் குடிச்சு செத்தவன் சொத்தம் பட்டையும் விற்றவன் ஒருத்தனை காட்டு நாங்கள் போயிடுறோம். அப்படியே எப்படி போயிடுறோம்? நாங்கள் ஊருக்கே போயிடுறோம். சொல்லு. கல் உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியங்களிலிருந்து தமிழனுடைய தொன்ம வாழ்வியல்ல அவ்வையும் அதிகமான கல்லுண்டு பேசி கொண்டிருந்தாங்கன்னு இருக்குது. அது எங்கள் மரபு. பனம்பால், தென்னம்பால், மூலிகைச்சாறு, இவ்வளோண்டு அருகம்புள்ளிச்சாறு, கோதுமை புள்ளிச்சாறு உடலுக்கு நல்லதுங்கிற. அது எவ்வளோ பெரிய மூலிகை, இயற்கையின் அருங்கூட. அதை குடிச்சிட்டு போறானே. இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற.